அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சுக்கிரன் ஆட்சி வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்களுடைய இணைவால் அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. எந்த விதியாலும் மாற்ற இயலாது. அந்த வகையில் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவான், மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் முக்கிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுகஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு 5ஆம் இடத்து புதனோடும் இணைந்து சஞ்சரிக்கும் சுக்கிரன் இந்த வாரத்துல உங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்க. அதனால உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக என்ன மாதிரியான தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ அவை அனைத்துமே இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ராசியில் சனி இருப்பதை குறித்து பெரிய கவலை வேண்டாங்க. 7.5 சனிதான் என்றாலும் குடும்ப ராசிக்கு மிக கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சனி இருப்பதை குறித்து பெரிய கவலை வேண்டாங்க. ஏன்னா 7.5 சனிதான் என்றாலும் கும்பராசிக்கு மிக தீவிரமாக இருக்காதுங்க. ஏன்னா தாய் தன்னுடைய குழந்தையை கண்டிப்பது குழந்தைக்கு எப்படி பெரிதாக தெரியாதோ அதே போலதாங்க 7.5 சனி உங்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாருங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால கஷ்டங்கள் குறையுங்க, பகை மறையுங்க. 3, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் பலம் பெறுவதால சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. இடம், பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த முயற்சிகளுக்கு பண சம்பந்தமான விஷயங்களை கையாளும் போது அதிக எச்சரிக்கை தேவை என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகளுக்கு சிறந்த ஒரு காலகட்டம் என்றாலும் கூட தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படலாங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. அதே போல உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கும்பராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தி அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டம், குறிப்பா இந்த வாரத்துல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறாருங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறாரு. எனவே ஆரோக்கிய தொல்லைகளும் தேவையில்லாத விரயங்களும் அதிகரிக்குங்க. எதையும் உறுதியாக செய்ய இயலாது. சில பணிகளை பாதியிலேயே விட்டுவிடும் சூழ்நிலை உருவாகுங்க. பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்திலேயே இருக்குங்க. மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதையும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் பலம் பெறும் இந்த நேரத்தில் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேருங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் இந்த வாரத்துல தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் அமைய இருக்குதுங்க. அதாவது உங்களுடைய சேமிப்புகளுக்காக இதை வாங்கி பத்திரப்படுத்த இருக்கீங்க. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியிலையும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே
இந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் புதனுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பெருமைப்படத்தக்கதாக இருக்குங்க. அவர்களுடைய கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மனக்கவலை மாற்று இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளுடைய பழக்கத்தால அந்த சந்தர்ப்பங்களை நாடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள்ல செவ்வாயினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இதன் காரணமாக தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பலம் பெறும் நேரத்துல சகோதர ஒற்றுமை உங்களுக்கு ஏற்படுங்க. குறிப்பா இடம், பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. நீங்கள் பாடுபட்டதுக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் நேரம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்த இருக்கு. கும்பராசினியர்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓர் மாற்றம் உறுதியாகலாங்க. கலைஞர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடி அகல இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய அறிவுரை நல்வழி காட்டுங்க. பெண்மணிகளுக்கு உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும் நல்ல அமைப்புகள் அல்லங்க. நீங்கள் எத்தனை முயன்றாலும் கூட உங்களை அறியாமல் சில தவறுகள் ஏற்பட்டு மன வருத்தத்தை தருங்க. வருமானம் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகள்ல பணம் கரையுங்க. சுபகாரிய முயற்சிகளை நன்கு யோசித்து செய்யுங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, 2இல் ராகு 8இல் கேது இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று துர்க்கையை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.